வணக்கம். இது தமிழ்வினின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் அதிரடியாக கைது. அர்ச்சுனாவின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தடுமாறிய ஆளுங்கட்சி அமைச்சர். புதியவர்களுக்கு பதவி. அனுர அரசாங்கத்தின் அமைச்சரவையில் மாற்றம். ஜனாதிபதியின் அடுத்த வெளிநாட்டு விஜயம். வெளியானது அறிவிப்பு. பதவி விலகினார் சமிந்த விஜயசிறி. 3000க்கும் மேற்பட்டோருக்கு தாதியர் நியமனங்கள். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் வெளியான தகவல். கொழும்பில் சூட்சுமமான முறையில் பெருந்தொகை பணத்தை திருடிய பெண். தொடர்வன விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மங்களாராம விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறையினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அம்பாறை உகன காவல் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட சம்பவத்தை மையமாக கொண்டு இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உகன காவல்துறையினரால் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது அவருடன் இருந்த 2 பிள்ளைகளை பாதுகாப்பற்ற முறையில் முச்சக்கர வண்டியில் அழைத்துச் செல்ல முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேரர் அந்த காவல் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் கேள்விகளுக்கு அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி பதிலளிக்க காலம் கோரியுள்ளார். ஆனையிரவு உப்பளம் பாரம்பரியமாக உற்பத்தி செய்து வந்த உப்பு ரஜ உப்பு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டமைக்கான காரணம் என்ன? இது தமிழர்கள் மீதான திட்டமிட்ட அடக்குமுறையொன்றின் வடிவமா? ஆனையிரவு உப்பளத்தில் கடந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட உப்பின் அளவை விட இன்றைய தினம் உற்பத்தி செய்யப்படும் உப்பின் அளவு மிக குறைவு என்பது உண்மை. இதை தாங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? உள்ளிட்ட மேலும் பல கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார். இதன்போது அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி குறித்த வினாக்கள் நேற்று முன்தினமே தனக்கு கிடைக்கப்பெற்றதாகவும் அவற்றுக்கான பதிலை வழங்க தமக்கு காலம் தேவை எனவும் குறிப்பிட்டுள்ளார். கௌரவ அர்ச்சுனா அவர்களே, உங்களுடைய விடயத்தை முன்வையுங்கள். நன்றிகள். நான் இந்த விடயம் தொடர்பிலே பேசுவதற்கு கிடைத்தமைக்கு சந்தோஷம் அடைகின்றேன். கடல் உப்பு பற்றாக்குறை என்பது மிகவும் பேசுபொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே இலங்கையிலே பாரம்பரியமாக உற்பத்தி செய்யப்பட்ட கடல் உப்பானது வடக்கு மாகாணத்தில் ஆனையிரவு, பரந்தன், உப்பளத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் இதுவரை காலமே உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது என்பதை தாங்கள் அறிந்திருக்கக்கூடும். அந்த அடிப்படையில் அண்மையில் மக்களால் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று நம்பப்படுத்தப்பட்டு ஆட்சிக்கு வந்த தங்களுடைய முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், தெற்கிலிருந்து வந்த உங்களுடைய அரசாங்கத்தின் பாராளுமன்ற அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பரந்தன் உப்பளத்திலே உப்பினை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்ய போவதாக அண்மைய காலங்களில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதனால் ஏற்பட்ட தங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அரசியல் ரீதியாக ஒவ்வொரு அரசாங்க நிறுவனங்களில் இருந்து முகாமைத்துவம் செய்கின்ற முகாமைத்துவ கட்டமைப்புகளை சீர்குலைத்து பெருமளவானவர்களை இடமாற்றம் செய்து தங்களுக்கு சார்பான எந்த ஒரு அனுபவமற்ற முகாமைத்துவ தகுதி இல்லாத தங்களுடைய கட்சி சார்ந்த சாதாரண பணியாளர்களை முகாமைத்துவ அதிகாரிகளாக வேலைக்கு அமர்த்தி இருப்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. அதனால் ஏற்பட்ட தொழிலாளர் போராட்டம் இப்போது 6வது நாட்கள், நான் நினைக்கிறேன் இப்போது 12வது நாட்களாக பரந்தன் உப்பளத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமைக்கு உள்ளாகி இருக்கிறேன். அந்த உப்பளத்து தொழிலாளர்களை மிக கேவலமாக நடத்தப்படுவதாகவும் அதேவேளை தொழிலாளர் தொழில் விதிமுறைகளுக்கு இன்றியமைவாறு இல்லாதவாறு பலவந்தமாக உப்பளத்திலிருந்து போலீசாரின் உதவியுடன் அராஜகமாக வெளியேற்றப்பட்டிருப்பதும், அதே நேரம் மேலும் 12 நாட்களுக்கு மேல் அந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறதாகவும் பொதுமக்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அமைச்சர் என்ற ரீதியில் தங்களால் பின்வரும் விடயங்களை தெளிவுபடுத்த முடியுமா என்பதை தயவு செய்து இந்த மேலான சபைக்கு தெளிவுபடுத்தவும். முதலாவது கேள்வி, ஆனையிரவு உப்பளம் பாரம்பரிய உற்பத்தி செய்து வந்த உப்பினை ரஜ உப்பு என்ற பெயர் மாற்றியதற்கான காரணம் என்ன? இது தமிழர்கள் மீதான திட்டமிட்ட அடக்குமுறை ஒன்றின் வடிவமா? 2வது, ஆனையிரவு உப்பளத்தில் 2024ஆம் ஆண்டு உற்பத்தி செய்ததை விட இன்றைய தினம் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பின் அளவு மிக குறைவானது என்பது உண்மை. இதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? 3வது, ஆனையிரவு உப்பளத்தில் தங்களுடைய அரசாங்கத்தால் 3 மாதங்களுக்கு முன்னராக முகாமைத்துவ மாற்றம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? 4வது, அவ்வாறான இடமாற்றலுக்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது கடந்த 6 நாட்களாக, இப்போது 12 நாட்கள் ஆகிறது, வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் பணியிலிருந்து நிறுத்தப்பட்டு ஆனையிரவு உப்பளத்தில் தற்போது உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மிகவும் குறைந்துள்ளது அல்லது முற்றிலும் இல்லாமல் போயுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? 5வது, தற்போது நாட்டில் உப்பினை பிறிதொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த முடியுமா?
ஆறாவது, தொழிற்சங்கங்களால் உருவாக்கப்பட்ட தங்களுடைய அரசாங்கம் இப்போது தொழிலாளர்கள் மீது மிகவும் கேவலமான ஒரு அடக்குமுறை ஒன்றினை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்பதையும் அதற்குரிய மிகச்சிறந்த உதாரணம் ஆணையரவு உப்பளத்தில் தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய தொழில் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏழாவது, உடனடியாக தொழிலாளர்களை மீண்டும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆணையரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி செய்யப்படுவதை சாதாரண நிலைக்கு கொண்டு வர முடியுமா? எட்டாவது, இலங்கையில் உப்பு உற்பத்தி படுமோசமாக தங்களுடைய ஆட்சி காலத்தில் குறைவடைந்து இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆணையரவு உப்பளத்தினை மறுபடியும் சாதாரண நிலையில் இயங்க வைக்க முடியுமா? அங்கே வேலை செய்கின்ற தொழிலாளர்களை மரியாதையுடன் நடத்துகின்ற அதேவேளை அடிப்படையான வசதிகளை தங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்று மட்டுமே கேட்கிறேன். நன்றி. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த வினா நேற்று மாலை 2 மணிக்கு தான் கிடைத்தது. நேற்று என்னுடைய உரையிலும் நான் இது பற்றி தெளிவுபடுத்தியிருந்தேன். இதற்கான ஒரு விபரம் அடங்கிய ஒரு பதிலை 1 வாரத்தில் நான் வழங்குவேன். எதிர்வரும் நாட்களில் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளரும் போக்குவரத்து அமைச்சருமான பிமல் ரட்நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தாம் உள்ளிட்ட அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்றியமைக்குமாறு கோரிக்கை விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். சில வேளைகளில் புதியவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்படலாம் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அடுத்த வெளிநாட்டு பயணம் குறித்து வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி ஜனாதிபதி எதிர்வரும் ஜூன் 10ஆம் தேதி ஜெர்மனிக்கு விஜயம் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு ஜெர்மனி பயணம் ஜனாதிபதியின் முதல் ஐரோப்பிய பயணமாக திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கும் பின்னர் சீனாவிற்கும் பின்னர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் விஜயம் செய்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் மதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி பண்டாரவளை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார். இது தொடர்பான கடிதம் இன்று நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவிடம் கையளிக்கப்பட்டது. இலங்கையின் தாதியர் சேவையில் புதிதாக சேர்க்கப்பட்ட 3147 பேருக்கு நியமன கடிதங்கள் அதிகாரபூர்வமாக வழங்கப்படும் என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு அறிவித்துள்ளது. அலரி மாளிகையில் வைத்து நாளை குறித்த நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தாதியர் சேவைக்காக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ள 3147 தாதியர்களுக்கான நியமன கடிதங்கள் நாளை வழங்கப்பட உள்ளன. அத்துடன் தாதியர் சேவையில் 79 விசேட தர உத்தியோகத்தர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான தாதியர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்படும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் என சுகாதார அமைச்சர் சூரிய தலைமையில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் பங்கேற்புடன் நடைபெறவுள்ளது. இலங்கையில் இறக்குமதி தடை நீக்கப்பட்டதிலிருந்து இதுவரையில் $200 மில்லியன் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதுவரையில் $450 மில்லியன் கடனுறுதி கடிதம் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு வாகன இறக்குமதிக்கு $1 பில்லியன் ஒதுக்குவதாக அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. கொழும்பின் புறநகர் பகுதியான மாலேபேயில் உள்ள பல்பொருள் அங்காடியொன்றில் காசாளராக பணிபுரிந்த பெண் அந்த நிறுவனத்தின் பெட்டகத்திலிருந்து சுமார் 2.5 மில்லியன் ரூபாவை திருடியுள்ளதாக போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. குறித்த சந்தேக நபரான பெண் தற்போது அங்கிருந்து காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரை கண்டுபிடிக்க மாலபே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காசாளராக பணிபுரியும் போது அந்த பெண் தனது ஒரு கையில் வைத்திருந்த கைக்குட்டையை பயன்படுத்தி நுட்பமான முறையில் திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடையில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவிலும் பெண்ணின் மோசடி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் தமிழ்விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.